2 வாரமா இந்த ஒரு பெரிய பார்சல் எப்பதான் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி வீட்ல இருந்த ஆஃபீஸ் சேர் உடைஞ்சுட்டுன்னு ஆர்டர் போட்டிருந்தோம். அது வர வரைக்கும் வீட்ல இருக்கிற சும்மா ஒரு நார்மல் சேர் தான் போட்டிருந்தோம். அதுல உட்காரப்பலாம் எனக்கு ரொம்ப முதுகு வலி அதிகமாற மாரி இருந்தது. பிரெக்னன்ட்டா வேற இருக்கேனா, இந்த டைம்ல எனக்கு சாய முடியலன்றதுனால அது எனக்கு இன்னுமே கஷ்டமா தான் இருந்தது. டெய்லி சேர் எப்போ வரும்னு ட்ராக்கிங் செக் பண்ற வேல தான். நேத்து தான் ரிசீவ் ஆச்சு. இன்னைக்கு உடனே இன்ஸ்டாலேஷனுக்கும் ஆள் வந்துட்டாங்க. அவங்க அத ஃபுல்லா அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா தான் சரி ஓகேன்னு இருந்துச்சு எனக்கு. நான் எனக்கு சேர் கிடைச்சுட்டுன்னு ஜாலி ஆயிட்டேன். பாப்பா அவளுக்கு இந்த பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் கிடைச்சுட்டுன்னு ஜாலி ஆயிட்டா. இந்த மாரி ஒரு டப்பா கிடைச்சா போதும். அத வச்சு எப்படியெல்லாம் விளையாடலாம்ன்னு பிளான் பண்ணி விளையாடுறது. ஹஸ்பண்ட் அவள பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் அந்த பாக்ஸ்க்குள்ள உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதிலேயே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சேர் அந்த அண்ணா ஒரு 15 மினிட்ஸ்லயே அசெம்பிள் பண்ணி குடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஹைட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியிற மாரி இருக்கு. இது சாயலாம் முடியாதுன்ட்டாங்க. இனிமே இத ரிட்டர்ன் போட்டு நமக்கு எப்போ திருப்பி சேர் கிடைக்கிறதுன்னு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டோம். ஆனா அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ற அதே லிவர் வந்து வெளியில புல் பண்ணா சாயுது அப்டின்னாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருந்தது. பழைய சேர் மாதிரி இதுவுமே நல்லா சாயறதுக்கு, உட்கார்ந்து எடிட் பண்றதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த சேரோட லிங்க் நான் மேல டாக் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யாருக்கா தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாய்.